Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ செம்ம சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் நாங்கள் இப்போது ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ட்ரிப் எங்கே போகிறோம், யாரெல்லாம் எங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்கன்ற எல்லாமே இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுதான் முதல் தடவையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கும் உங்களோட ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. வீட்டில் இருந்து நம்ம பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மதியானம் ஒரு 2 மணிக்கு தான் இப்போ நம்ம வந்து கிளம்பியிருக்கோம். கிளைமேட் பார்த்திங்கனாலே தெரியும், பெங்களூர்னாலே கிளைமேட் தான். ஸோ கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே சமயத்தில் பெங்களூர் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் இட்ஸ் டிராஃபிக். ஸோ நல்ல வேலை நாங்கள் போகிற சைட் டிராஃபிக் இல்லாமல் அந்த ஆப்போசிட் சைடில் தான் டிராஃபிக் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நானும் ஹஸ்பண்டும் ஜிஷானும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே எங்களோட கசின்ஸ் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நாங்களும் எங்கள் கசின்ஸும் வந்து வெளியில் போகிறது வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம்தான். பட் இந்த ட்ரிப்பில் நம்ம கூட இன்னும் சில பேர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் யாருன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்களோட கசின்ஸும் இப்போ வந்துட்டாங்க. அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது பெங்களூரில் இருக்க யஷ்வந்த்பூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ட்ரெயின் இருக்க இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களோட சீட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போய் உட்காந்து செட்டில் ஆக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்க போகுது. பிகாஸ் வந்து இது நாங்கள் 4 பேர் மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரா பீப்புளும் ஜாயின் பண்ணுறதுனால இன்னும் சூப்பராக இருக்க போகுது. ஸோ எங்களுக்கு வந்து இங்கேருந்து 12 hours ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லாருமே ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து வாங்கிட்டு இப்போ எங்கள் சீட்ஸில் வந்து செட்டில் ஆகிட்டோம்.
கார்ட்ஸ் விளையாடுறவங்க எல்லாருக்குமே தெரியும், யூனோ விளையாட ஆரம்பித்தாலே வந்து நமக்கு சாலிடாக ஒரு 1லேருந்து 1.5 ஹவர்ஸ் ஒரு ரவுண்ட் முடியறதுக்கே ஆயிரும். ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு விளையாட ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே சன்செட் டைமே வந்துருச்சு. ஸோ வெளியில் இருக்க நேச்சர்லாம் கொஞ்சம் நேரம் அட்மையர் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அதுக்கப்புறம் அகெயின் டின்னர் சாப்பிட்ணும், தூங்கணும், எந்திரிச்சாதான் நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு இவ்வளோ நேரம் வெளியில் பார்த்தே நம்ம கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டோம். பட் இப்போ வந்து இருட்டிருச்சு, நமக்கு வெளியில் எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து அகெயின் யூனோவே விளையாடலாம், இன்னொரு ரவுண்ட் விளையாடணுன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிரும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ வந்து டின்னர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ வாங்கி சாப்பிட்றது அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பர்டிகுலர் ஜங்ஷன் வரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டர் பண்ணதுனால அந்த ஜங்ஷன் நம்ம வரும்போது நமக்கு நம்மளோட சீட் கிட்டேயே வந்து டெலிவரும் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். மதியானம் வந்து லஞ்ச் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டதுனால நைட்டு வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நல்ல ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து சூப்பரான கீ ரைஸ், பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன், பீஃப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஜங்ஷனில் வந்து இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ், நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் ட்ரை பண்ணணும்னு இந்த தடவை ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணதுக்கு ஒர்த் தான். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பராக டின்னர் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு வந்து எல்லாருமே வந்து சீட்ஸில் போய் படுத்து தூங்கிட்டோம். And now we have reached the destination and சூப்பர் டூப்பராக வந்து நல்லபடியாக நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நேரமாக டெஸ்டினேஷன்னு சொல்லிகிட்ருக்கேனே எங்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதே சமயத்தில் நம்ம கூட இன்னும் சில பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனே, அந்த சில பேர் யார் அப்படின்ற 1000 கொஷின்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போக போகிறோம். வெளியில் எதுக்காக இப்போ நாங்கள் வந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து கார் வந்து புக் பண்ணிக்கிட்டோம், செல்ஃப் டிரைவிங் கார். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வர்றதுனால நாங்கள் வந்து 2 காராக வந்து புக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கார் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டிலேருந்தே கார் எடுத்துக்கிட்டு போகிறத விட ட்ரெயினில் போயிட்டு நல்ல சேஃபாக அங்கே போய் இறங்குனதுக்கப்புறமா செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்கும் போது நமக்கு செலவும் கம்மியாகும், அதே சமயத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்.
ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து கார் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, கார் வந்து கொண்டு வந்த உடனே அவங்க வந்து எங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட தருவாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்தாலோ அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டு தான் நமக்கு வந்து காரை தருவாங்க. ரெண்ட் எவ்வளவோ அதை பேசிக்கணும். அண்ட் திருப்பி வரும்போது டெபாசிட் அமௌண்ட்டை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த செக்கிங் ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஒய்ஃப், கிட் எல்லாருமே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம எல்லாருமே வந்து இவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து தான் இந்த ட்ரிப்பை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து இவங்களோட ஃபேஸ்லாம் உங்களுக்கு நான் டார்க்கில் தான் காட்டியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து இவங்க எல்லாரையுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக காட்டி எல்லாரையுமே வந்து நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். அண்ட் சூப்பர் டூப்பர் ட்ரிப் வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை, கோவாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கோவாக்கில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம், அண்ட் எங்களோட ட்ரிப் எப்படி போச்சு, எங்கே ஸ்டே பண்ணோன்ற எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.